ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலவேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கேட்கிற நீங்கள் தொடர்ந்து கேட்டு அதை சுதந்தரிக்க முயற்சி செய்யும். இன்று நாம் பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நேராக திரும்பும். அதாவது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 5வது நாம் பார்க்க போகிற விட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பார்த்தால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட தடுமாற்றத்தினாலே பல சமயங்கள் நாள் பார்ப்பது, மாந்திரீகங்களை மேல் நம்புவது, குறி கேட்பது, இதெல்லாம் வளர்ச்சி அடையாத விசுவாச மக்கள் சாத்தானுடைய எல்லா ஈடுபாடோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் அந்த சாத்தானுடைய எல்லா ஈடுபாட்டையும் முதலாவது ஒதுக்கி தள்ள வேண்டும், வெறுத்து தள்ள வேண்டும். உண்மையான விடுதலையின் ஜெபத்திற்கு நாம் வருவதற்கு முன்பு மேலும் ஒரு முக்கியமான காரியம் சரி செய்யப்பட வேண்டும். அதாவது, இந்த மாந்திரீகங்கள் அல்லது சாத்தானுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டு விடுவதாகும். இதனால் பல பழக்கங்களையும் செயல்பாடுகளையும் நாம் விட வேண்டியது வரும். சற்று நாம் யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்க்கும்போது நாம் நம்பிக்கை வைத்த பல காரியங்களினாலே தோல்விகளும் நஷ்டங்களும் தான் ஏற்பட்டிருக்கும். ஆகையால் அவைகளெல்லாம் யோசித்து தேவனிடத்தில் அதை தெளிவுபடுத்தும்படி அவரிடத்திலே கேட்க வேண்டும். இவ்விதமான பழக்கங்களிலோ காரியங்களிலோ எப்பொழுதாவது நாம் ஈடுபட்டிருந்தால் காணப்படாத ஒரு எல்லையை கடந்து சாத்தானுடைய அரசுக்குள் சென்று விட்டோம். நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த வேலையிலிருந்து சாத்தான் நம்மை தனக்கு கீழ்ப்பட்டவனாகவே கருதுகிறான். நம்மேல் சட்ட ரீதியில் அவனுக்கு அதிகாரம் உள்ளது என்று அவன் எண்ணுகிறான். ஏனென்றால் அவனுடைய செயல்பாட்டில் இருக்கிற குறி கேட்பது, நாள் பார்ப்பது, மாந்திரிகங்கள் மேல் நம்பிக்கை வைப்பது, இவைகள் சட்ட ரீதியாக அவன் நம்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு காரணமாகி விடுகிறது. கடவுளுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம் ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்டதாய் இருப்பதனால் சாத்தானுடைய முழு தொடர்பையும் என்றென்றைக்கும் துண்டித்து அவன் நம்மேல் உரிமை பாராட்டுவதை முற்றிலும் நீக்கி விடும்போது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குடிமகனாக அதற்குரிய முழு உரிமைகளையும் பலன்களையும் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். 2 கொரிந்தியர் 6:14-15 பவுல் சாத்தானுடைய அரசிலிருந்து முற்றிலும் வெளிவருவதின் அவசியத்தை வலியுறுத்தி கூறுகிறார். அந்த வசனத்தை தான் முன்பு ஆரம்பத்தில் நாம் வாசித்தோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்கிறார். 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறும் கட்டளையை நேரடியாக கூறுகிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வாறு நம்மை துண்டிக்கும் போது தொடர்பு பொருட்கள் அல்லது அதாவது சாத்தானுடன் நம்மை இணைக்கும் பொருட்கள் ஏதாவது இருக்குமாயின் அவற்றை நாம் நீக்கிவிட வேண்டும். இது பலவிதமான பொருட்களாய் கூட இருக்கலாம். எப்படின்னு சொல்லுகிறேன். இந்த சீனாவில டிராகனை தான் அவர்கள் தெய்வமாக பாவிப்பாங்க. கலை பொருளாக சில நேரங்களிலே அதை வீட்டிலே வைத்திருப்போம். மறைமுகமாக சாத்தான் அதன் மூலமாக நம்முடைய வீட்டை ஆட்கொள்ள முடியும். அவன் நம்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு அது காரணமாகி இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் நாம் அகற்றுவது நல்லது. தேவனுக்கு விரோதமாய் உள்ள காரியங்கள் என்ன என்பதை அவர் சுட்டிக்காட்டும்படி நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பின்பு அதை மிக சிறப்பான முறையில் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதை எரித்து போட வேண்டும், அதை நொறுக்கி போட வேண்டும், அதை தண்ணீரின் ஆழத்தில் எரிந்து விடுவது நல்லது, அழித்து விடுவது நல்லது. சாத்தானிடமிருந்தும் அவனுடைய அரசிலிருந்தும் நாம் முற்றிலும் இந்த துண்டிப்பை செய்ய ஆயத்தமாய் இருப்போமாயின் அதை உறுதிப்படுத்துவதற்கு தகுந்த இந்த அறிக்கையை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை? இந்த மாந்திரீகம், குறி சொல்லுதல் அல்லது சாத்தானுடைய எல்லா ஈடுபாட்டையும் நான் உதறி தள்ளுகிறேன்.
நான் ஏதாவது தொடர்பு பொருட்களை வைத்திருந்தால் அவைகளை அழிப்பதற்கு தீர்மானிக்கிறேன். சாத்தான் என்மேல் உரிமை பாராட்டுவதை முற்றிலும் ரத்து செய்கிறேன் என்று நீங்கள் கூற வேண்டும். இதை நான் சொல்வதை கவனித்தீர்களா? ஆகையால் ஆசீர்வாதத்துக்கு பெரும் ஆசீர்வாதம் அப்படின்னா, நான் இன்னும் பல காரியங்கள் மேல நம்பிக்கை உள்ளவனாக இருக்கும்போது சில நேரங்களிலே சில பாதிப்புகள் உண்டாகும் என்பதை உணர்ந்து இதை செய்ய தீர்மானியுங்கள். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கரம் உங்களை அற்புதமாக நடத்தட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபத்யானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபத்யானமே.